வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு. வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவையும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதன் நடைமுறைகளை நாம் சரியாக கவனித்து செய்ய வேண்டும். பஸ்ஸில் ஏறுவதாக இருந்தாலும் படிக்கட்டில் காலை வைத்து ஒவ்வொரு படிக்கட்டாக வைத்து தான் ஏற வேண்டும். மேலே இருக்கை இருக்கிறது என்று தரையிலே இருந்து மேலே குதிக்க முடியாது. ஒரு சாதாரண பஸ் ஏறுவதற்கே நமக்கு படிக்கட்டுகளை தாண்டிதான் போக வேண்டியிருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது வாழ்க்கையும் அப்படித்தான். அந்த வாழ்க்கையை நாம் ஒரு காரியங்களை செய்கின்ற பொழுது ரொம்ப சரிவர பார்த்து தான் செய்ய வேண்டும். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் கோயில் திருவிழா ஆரம்பமாக போகிறது என்பதற்கு அடையாளமாக ஒரு கொடி மரத்தை நடுவார்கள். கொடிமரத்தை நடுகின்ற பொழுது அந்த ஊரில் இருக்கின்ற யானை அந்த கொடிமரத்தை கொண்டு வந்து அந்த குழியிலே நடும். அதன் பிறகு கொடியேற்றப்படும், திருவிழா ஆரம்பமாகும். ஒரு நாள் யானை அந்த கொடிக்கம்பத்தை கொண்டு வந்தது. குழி ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த யானை அந்த குழிக்குள் அந்த கொடிமரத்தை பதிக்கவில்லை. யானை பாகன் எவ்வளவோ அடித்து பார்த்தான், எவ்வளவோ அதை துன்புறுத்தி பார்த்தான், யானை பாஷையிலே பேசி பார்த்தான். ஆனாலும் அந்த யானை அந்த குழிக்குள் அந்த கொடிமரத்தை நடவில்லை. உடனே ஊர் மக்களுக்கு ஓஹோ, யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த யானை அந்த கொடிமரத்தை கீழே வைத்துவிட்டு அந்த குழியை நோக்கி எட்டி பார்த்து அங்கே முனகிக் கொண்டிருந்த ஒரு பூனைக்குட்டியை எடுத்து வெளியே போட்டது. ஊர் மக்களெல்லாம் குழியை தோண்டியாகிவிட்டது, அதற்குள் என்ன விழுந்தது என்பது பாராமல் அந்த யானை கொண்டு வந்த கொடிமரத்தை அதிலே நட முயற்சி செய்தார்கள். யானை சுய உணர்வு கொண்டு நாம் அந்த கொடிமரத்தை அங்கே வைத்தால் அந்த சாதாரண பூனை இறந்து விடுமே என்று எண்ணித்தான் யானை மறுத்தது. இது ஒரு சாதாரண விஷயம் இருந்தாலும் அந்த யானைக்கு கூட எதையும் சரியாக பார்த்து செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. இந்த சிந்தனையில் யாராவது ஒரு மனிதனுக்கு இருந்திருந்தால், என்ன ஏது என்று சுற்றுப்புறத்தை பார்த்திருந்தால் அந்த யானையை துன்புறுத்த வேண்டியதில்லை, அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொல்லவும் வேண்டியதில்லை. இதிலே இருந்து நாம் புரிந்து கொள்வது என்று சொன்னால், எதையும் பார்த்து செய்ய வேண்டும். எந்த காரியத்தை செய்கின்ற பொழுதும் சற்று முன் யோசனையுடன் செய்து சில தவறுகள் நடக்காமல் நம்மை பார்த்து கொள்ளலாம். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். எல்லாமே சரியாக இருக்கும், நாம் தாம் துளியை தோண்டினோம், அந்த குழியிற்குள் ஒன்றும் இருக்காது என்ற சிந்தனையில் இருந்ததினால்தான் அந்த யானை தன் சிந்தனையால் அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றியது. சிறிய உயிராக இருந்தாலும் அந்த உயிர் அன்று போயிருந்தால் அந்த கோயில் விழாவே ஒரு துன்பமயமாக மாறியிருக்கும். எனவே ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எந்த காரியம், சிறிய காரியம் என்று எடுத்தாலும் சரி, பெரிய காரியம் என்று எடுத்தாலும் சரி, கவனமாக சுற்றுமுற்றும் பார்த்து நாம் செயல்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் நாம் செய்கின்ற செய்கை முழுமையடையும். அதைத்தான் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டு மூலம் நான் உங்களுக்கு தருகிறேன். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தன்னை உணர்ந்து தான் செய்கின்ற காரியத்தில் கவனமாக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் வசந்த் டிவியின் வெற்றி படிக்கட்டு. காலை 7 மணிக்கு உங்களை சந்தித்து இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை வசந்த் டிவி நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் வெற்றி அடைவார்கள், அல்லது புகழை அடைவார்கள், அல்லது தன்னை உயர்த்தி கொள்வார்கள் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எனவே வசந்த் டிவி நேயர்களே, வெற்றி படிக்கட்டை தினமும் பாருங்கள், பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்லி
மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.